லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி 724 ட்ரா நம்பர் 724 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஎல்சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கெஸ்ஸிங்க்கு நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. நம்மளே தரமான கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் வாரத்தில் ஒரு 2 நாள் மிஸ் ஆனாலுமே நமக்கு ஒரு 4 நாள் 5 நாள் கிட்ட கரெக்டாக உட்காந்துருது. சரிங்களா, அதனால் மறக்காமல் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வேணுன்ற கேட்குறவங்க லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 20/9/2025 டுடே ரிசல்ட் 0677 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 724 காருண்யா லாட்டரிக்கான டுடே ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன குரூப்பில் இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்க போகுது. இந்த கேஎல்சி போர்டுன்ற ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இனிமேல் இருக்க போகுது. அதுலேயே உங்களுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் தேவையோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கோட சேமாக வந்துச்சுன்னா அந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இனிமேல் இந்த ஒரே ஒரு குரூப்பு தான் இருக்க போது. எல்லாருமே மறக்காமல் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதிலே வரும். நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக இருந்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே குரூப்பு தான். ஓகேங்களா, ஒன் இந்தியா ஒன் நேஷன் மாதிரி ஒரே ஆதார் திட்டம் மாதிரி நம்ம ஒரே கேஎல்சி போர்டு தான். ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சுவர்ண கேரளம் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, சி போர்டில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 9 1 எடுத்திருக்கோம், 7 எடுத்திருக்கோம், 9 எடுத்திருக்கோம், 1 எடுத்திருக்கோம். இதில் 7 தான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கோம் மெயின். அதே மாதிரி கரெக்டாக 7 7 வந்துருச்சு. வேறு லெவல் ஆட்டம். ஓகேங்களா, எப்பயும் போல் நமக்கு சி போர்டு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் நமக்கு 6 வின்னு. இதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங். ஓகேங்களா, ஆல் போர்டு 6ன்றது ஏ போர்டு நமக்கு பாஸ். ஓகேங்களா, ஏ போர்டு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். மறக்காமல் எல்லாருமே சி போர்டில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டு தான். இதில் சி போர்டு 7 பாஸு, ஆல் போர்டு 6 பாஸு. ஓகேங்களா, ஓரளவுக்கு இல்லைன்னா நம்ம 3 டிஜிட் வின்னிங் தட்டிடலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, என்னென்ன கெஸ்ஸிங்ன்றதை இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்த்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்ப்போம். இப்போ நம்ம 3 டிஜிட்டே பார்த்துருவோம். 3 டிஜிட்னால் நிறையா கெஸ்ஸிங் போகுதுன்றது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் 3 டிஜிட்டே பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் 643. ஓகேங்களா, 643 375. ஓகேங்களா, 375 2 7 வந்திருக்கு. மறுபடியும் 6 7 வந்திருக்கு இல்லையா, 7 6 1. இதை எப்படி எடுத்துங்க, என்னடா வந்த ரிசல்ட்டே சொல்கிறேன்னா வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 677 வந்துச்சுன்னா நமக்கு ஹைலைட்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது 409 to 499 இப்படி எடுத்துக்கங்க. சரிங்களா, இது ஓரளவு ஹைலைட்டாக உள்ள சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான். சரிங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிளாக முடிச்சிடலான் இருக்கோங்க. ஓகேங்களா, 091 to 099 அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் கெஸ்ஸிங். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. 6 4 3 3 7 5 7 6 1 4 0 9 to
499. அதே மாதிரி 091 to 099. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? எப்பயுமே உங்களுடைய நிறைகள் குறைகளை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எதனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசி. இதில் ஃபஸ்ட் நம்பர் 9104. ஓகேங்களா? அடுத்து 84 910484. ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 08 4579. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 20/9/2025 677 இதுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 910484084579. இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் உட்காருது. இதையும் மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா எது ஹைலைட்டாக இருக்கும் அந்த நம்பர் ஈஸியாக உங்களுக்கு தெரியும், புரியும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல் 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 4721. ஓகேங்களா? 4721 7980. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் தான் 30 போட்டாலும் சரி, 60 போட்டாலும் சரி, இல்லை 110 போட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 677க்கான நம்பரை வச்சு ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அண்டு ஆல் போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 6 வந்திருக்கு இல்லையா? 6 வந்துட்டேன்னா 2 இல்லைன்னா 7. பி போர்டை பொறுத்தளவு 7க்கு 7 எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 9. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 7னால 2 இல்லைன்னா 5. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இல்லை 2 9 5 ஹைலைட்டாக இருக்குது. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு. இந்த ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக உட்காரக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு வந்து 4 எடுத்துக்கிடுவோம், ஒரே ஒரு 7 எடுத்துக்கிடுவோம், அப்புறம் 9 எடுத்துக்கிடுவோம். இதுதான். ஓகேங்களா? இதே 3 டிஜிட் பாக்ஸ் இன்றைக்கி ஒரு நம்பர் தான். 4 7 9. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? அது வரைக்கும் உங்களுடன் நான். இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.